ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைக்ரோசாஃப்ட் Azure சீரிஸ். நம்ம இந்த வீடியோவில் ஒரு YAML ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல YAML ஃபைல் அப்படின்னா என்னென்னா, YAML இன்ட் மார்க்கப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் YAML ஃபைல். ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஹியூமன் ரீடபிள் வே டு ரைட் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது தான் இந்த YAML ஃபைல். இந்த YAML ஃபைலில் என்னென்னா, நமக்கு ஒரு செட் ஆஃப் கோடை வந்து நம்ம ஹியூமன் ரீடபிளாக வந்து நமக்கு ஒரு கான்ஃபிக் வந்து ரைட் பண்ணிக்க முடியும், சிம்பிளாக ரைட் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து YAML ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, Azure DevOps அல்லது GitHub Actions எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். CI/CD பைப்லைன்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். என்னுடைய Azure DevOpsல லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே வந்து நான் பைப்லைன் அப்படிங்கிறது இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். பைப்லைன் வந்து புதுசாக ஒரு பைப்லைன் எப்படி எழுதணும் அப்படின்னா, பைப்லைன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நியூ பைப்லைன் அப்படின்னு இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா Azure ரெப்போஸ் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து புதுசாக நம்ம வந்து ஒரு YAML ஃபைல் எழுதிக்கலாம். ஸோ இது வந்து எந்த லாங்குவேஜுக்கு வேணும் அப்படின்னு கேட்கும். இப்போ நம்ம .NET தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் .NET அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு செட் ஆஃப் பாய்லர் பிளேட் கோடு தரும். ஸோ இந்த கோடெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்டிங்லேருந்து எழுதுவோம். இப்போ நான் இங்கே ஒரு YAML ஃபைல் எழுதியிருக்கேன். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன இங்கே எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத. முதல்ல வந்து ட்ரிகர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த ட்ரிகர் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, இந்த YAML ஃபைல் எப்போ ட்ரிகர் ஆகணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் இந்த ட்ரிகர் அப்படிங்கிறதுல இங்கே சொல்லுவோம். இங்கே பேட்ச் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மல்டிபிள் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் செக்இன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ ஒருத்தர் செக்இன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, செக்இன் பண்ணோடனே இங்கே வந்து பிரான்ச்சஸ் இன்க்ளூட் டெவ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ டெவ் பிரான்ச்சில் வந்து எப்போ செக்இன் பண்ணுறாங்களோ அப்போ வந்து இந்த YAML ஃபைல் வந்து ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு ட்ரிகர் ஆக ஆரம்பித்து இப்போ பில்டு வந்து ரன் ஆகிட்டுருக்கு, பில்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, இப்போ இன்னொரு டெவலப்பர் வந்து அடுத்த செக்இன் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக பழைய பில்டு வந்து ஸ்டாப் ஆகிட்டு இப்போ புது பில்டு வந்து ட்ரிகர் ஆகும். அதனால தான் இந்த வந்து பேட்ச் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துறோம். அப்போ எல்லா செக்இன்மே வந்து சைமில்டேனியஸாக வந்து கியூக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ மல்டிபிள் ஒரே சமயத்தில் வந்து 2 பில்டு வருது, 2 பேர் செக்இன் பண்ணுறாங்க அப்படின்னா 2 பில்டில் வந்து லேட்டஸ்ட் பில்டு மட்டும்தான் பில்ட் ஆகும், ப்ரீவியஸ் பில்டு வந்து கேன்சல் ஆகிரும். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல பேட்ச் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுக்குறோம். பிரான்ச் வந்து நம்ம எந்த பிரான்ச்சில் இருந்து செக்இன் பண்ணும்போது இந்த இது ட்ரிகர் ஆகணும், இந்த YAML ஃபைல் ட்ரிகர் ஆகணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் இங்கே பிரான்ச்சஸ் இன்க்ளூட் டெவ் அப்படின்னு கொடுக்குறது. இது வந்து டெவ்ங்கிறது என்னுடைய டெவ் பிரான்ச்சு. இப்போ இங்கே வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கேன், எக்ஸ்க்ளூட் கொடுத்துட்டு இந்த ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன். இந்த ஃபைல் நேம் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய YAML ஃபைலில் டெவாப்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த YAML ஃபைல் எழுதுகிறோம்ல, இந்த ஃபைல் நேம் தான் அந்த இங்கே கொடுத்துருக்கேன், எக்ஸ்க்ளூடில் கொடுத்துருக்கேன். ஸோ எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, பாத்ஸ் எக்ஸ்க்ளூட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைல் நேமை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம சப்போஸ் இந்த YAML ஃபைல் ஏதாவது சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறோம் அப்படின்னா மறுதடவை என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து எனக்கு எப்போல்லாம் வந்து நான் YAML ஃபைலை சேஞ்ச் பண்ணுறனோ அப்போ ட்ரிகர் ஆக தேவையில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸ்க்ளூட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பிரான்ச்சஸ் இன்க்ளூட் டெவ்னு கொடுத்துட்டோம். ஸோ ஒரு சேஃபர் சைடுக்காக நம்ம இதையும் கொடுத்துக்கலாம். சப்போஸ் தேவைன்னா இதையும் கொடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம YAML ஃபைல் சேஞ்ச் பண்ணும்போது இது வந்து ட்ரிகர் ஆகாது. ஸோ அதுக்கு தான் இது கொடுக்குறோம். PR:none அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, புல் ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது நமக்கு ட்ரிகர் ஆகணும் அப்படின்னா நம்ம இங்கே கான்ஃபிக் பண்ணிக்கலாம். ஸோ இது தேவையில்லை அப்படிங்கிறதுனால என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, புல் ரிக்வெஸ்ட் அப்போ நமக்கு ட்ரிகர் ஆக தேவையில்லை, PR:none சொல்லிட்டு இங்கே கொடுத்துட்டேன். இப்போ இங்கே பூல் நேம் ஈக்குவல் டு டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது வந்து என்னன்னா ஒரு ஏஜென்ட் வழியாக தான் நம்ம வந்து இதை ரன் பண்ணுவோம். ஒரு ஏஜென்ட் வேணும் நமக்கு இந்த YAML ஃபைல் ரன் பண்ணுறதுக்கு. அந்த ஏஜென்ட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சர்வீஸ் கனெக்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அப்போ வந்து இந்த டிஃபால்ட் இந்த பூல் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னு கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸ் டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இது என்னென்னா ரிலீஸ் மோடில் இதை பில்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இங்கே செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இங்கே பில்டு கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்து இங்கே பின்னாடி வந்து நம்ம இந்த $sign யூஸ் பண்ணி இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இங்கே பில்டு கான்ஃபிகரேஷன் ஈக்குவல் டு ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம். ஸோ இது இந்த வேரியபிள் எப்போ வேணுமோ நம்ம இந்த மாதிரி $sign யூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி. ரெண்டாவது இங்கே ஸ்டேஜஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இந்த ஸ்டேஜஸில் வந்து நம்ம மல்டிபிள் ஸ்டேஜ் இருக்கும். ஸ்டேஜஸ் அப்படிங்கிறதுல ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அப்படின்னு இருக்கும். ஸ்டேஜ் 1 வந்து பில்டு. ஸோ இன்னொரு ஸ்டேஜ் வந்து டிப்ளாய் APIன்னு போட்டிருக்கேன். இன்னொரு ஸ்டேஜ் வந்து டிப்ளாய் MVC கோட் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ ஸ்டேஜ் 1 என்ன அப்படின்னா பில்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டிஸ்பிளே நேம் அப்படிங்கிறது இப்போ ஜஸ்ட் இந்த நேம் மட்டும் டிஸ்பிளே ஆகும். நான் அந்த டெவாப்ஸில் காட்டுறேன் இந்த நேம் எங்கே வருது அப்படிங்கிறது. இந்த ஒரு ஸ்டேஜுக்குள்ளே நமக்கு மல்டிபிள் ஜாப்ஸ் இருக்கலாம். இப்போ இங்கே நான் போட்டுக்கிறது ஒரே ஒரு ஜாப் தான் போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா பில்டு ஜாப் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஜாப் போட்டிருக்கேன்.
போட்டு இதுக்குள்ளே வந்து ஒரு பில்டு ஜாப் அப்படிங்கிறதுல ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன். என்னென்ன ஸ்கிரிப்ட் அப்படின்னா .NET வெர்ஷன். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா .NETல என்ன வெர்ஷன் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணோம். ஸோ இந்த டிஸ்பிளே நேம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த நேமை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு மட்டும்தான். வேறு வேறு இது வச்சு எதுவுமே ரன் ஆகாது. இந்த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் இது செக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே .NET ரீஸ்டோர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா நியூகட் பேக்கேஜில் இருக்கிற எல்லா டிபெண்டன்சியையும் எடுத்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான டிபெண்டன்சியெல்லாம் எடுத்து ரீஸ்டோர் பண்ணும். ஸோ அதுதான் வந்து இந்த .NET ரீஸ்டோர் அப்படிங்கிறது. ஸோ இங்கே அடுத்த ஸ்கிரிப்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா .NET build -hyphen கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டு இங்கே $build கான்ஃபிகரேஷன் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த build கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது நம்ம மேலே வச்சிருந்த வேரியபிள் தான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரிலீஸ் மோடில் பில்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லிடும். அதனுடைய டிஸ்பிளே நேம் வந்து பில்டு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ என்னுடைய ப்ராஜெக்ட்டில் வந்து என்னுடைய சொல்யூஷன் வந்து 2 ப்ராஜெக்ட் இருக்குது. ஒன்று ஏபிஐ ப்ராஜெக்ட் ஒன்று வச்சுருக்கேன், வெப் ப்ராஜெக்ட் ஒன்று வச்சுருக்கிறேன். ஸோ இது தனியாக பில்டு பண்ணணும், இது தனியாக பில்டு பண்ணணும். பில்டு சொல்யூஷன் அப்படிங்கிறப்ப எல்லாமே சேர்ந்து பில்ட் ஆயிரும். இப்போ நான் பப்ளிஷ் பண்ணுறப்ப தனித்தனியாக பப்ளிஷ் பண்ணணும். அதுக்கு தான் இங்கே வந்து பப்ளிஷ் ஏபிஐன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கிறேன். பப்ளிஷ் எம்பிசின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன். இப்போ இந்த பப்ளிஷ் ஏபிஐயில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா .NET பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். அப்போ ஏபிஐ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஎஸ் ப்ராஜெக்ட் நேம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரிலீஸ் மோடில் என்ன ஆகும் அப்படின்னா பப்ளிஷ் ஆகிரும். பப்ளிஷ் ஆகிட்டு அந்த ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் வந்து எங்கே ட்ராப் ஆகும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இது வந்து ரிலீஸ் மோடில் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கே ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறோம். இது வந்து ஏபிஐ அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த பப்ளிஷ் ஆகிற ஃபைல்ஸ் எல்லாமே இந்த ஏபிஐ ஃபோல்டரில் இருக்கும். அப்புறம் வெப் ப்ராஜெக்ட் வந்து இங்கே தனியாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். .NET பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு வெப் ப்ராஜெக்டினோட நேம் இங்கே கொடுத்துருக்கேன். இது எங்கே க்ரியேட் ஆகும் அப்படின்னா வெப் அப்படிங்கிற ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே அந்த பப்ளிஷ் ஆகிற ஃபைல்ஸ் எல்லாமே இந்த வெப்புங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ ஏபிஐ அப்படிங்கிறதுக்குள்ளே ஏபிஐ இருக்கும், பப்ளிஷ் ஆகிருக்கும். வெப்புங்கிறதுக்குள்ளே இது வெப் பப்ளிஷ் ஆகிருக்கும். இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஃபேக்ட் க்ரியேட் ஆகிட்டு இந்த ஏபிஐயும் வெப்பையும் தூக்கி இதுக்குள்ளே அந்த ஆர்டிஃபேக்ட்டுக்குள்ளே வச்சுக்கும். ஸோ இதை நம்ம டிப்ளாய் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு ஜாப் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இந்த ஜாப் மட்டும் தான் பில்டு ஜாப் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது டிப்ளாய் ஜாப். இந்த டிப்ளாய் ஜாப் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பில்டு பண்ணதை நம்ம டிப்ளாய் பண்ணணும். ஆப் சர்வீஸில் போய்ட்டு டிப்ளாய் பண்ணணும். அப்போ அதுக்கு ஒரு ஸ்டேஜ் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து டிப்ளாய் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏபிஐயை நான் டிப்ளாய் பண்ண போகிறேன். இப்போ இது வரைக்கும் நமக்கு கடந்தது என்னென்னா பில்ட் ஆகி பப்ளிஷ் பண்ணி அதை இதில் வச்சுருக்கு, ஆர்டிஃபேக்டில் வச்சுருக்கு. இன்னும் டிப்ளாய் பண்ணலை, அந்த ஆப் சர்வீஸ்க்குள்ளே டிப்ளாய் பண்ணல. டிப்ளாய் பண்ணுற ப்ராசஸ் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் டிப்ளாய் ஏபிஐ சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா இது டிபெண்ட்ஸ் ஆன் பில்டு. இது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ இங்கே பில்ட் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா இது பில்ட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த டிப்ளாயினுடைய ஆக்ஷன் நடக்கணும். ஸோ இப்போ பில்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இது நடந்தது அப்படின்னா இப்போ இங்கே எதுவுமே ஃபைல்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது, எரர் வரும். அதனால தான் இங்கே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பில்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இது கம்ப்ளீட் ஆனவங்க என்ன இது வந்து ட்ரிகர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் இது வந்து க்யூவில் தான் இருக்கும். இப்போ இந்த ஜாப்ஸ்க்குள்ளே நம்ம மல்டிபிள் ஜாப்ஸ் இருக்கலாம்னு சொன்னேன். இப்போ இதுக்குள்ளே ஒரே ஒரு ஜாப் தான் எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிப்ளாய் ஏபிஐன்னு சொல்லிட்டு அதை டிப்ளாய் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஆல்ரெடி பப்ளிஷ் ஆன ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது, இந்த ட்ராப் அப்படிங்கிற ஆர்டிஃபேக்டில் இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோடு கரண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஆர்டிஃபேக்ட் நேம் கொடுக்குறோம். ஆர்டிஃபேக்ட் நேம் நம்ம இங்கே மேலே மென்ஷன் பண்ணியிருக்கிறதா ட்ராப் அப்படிங்கிறது. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதுலேருந்து எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி இந்த நம்ம கொடுக்குற இங்கே ஏபிஐ நேம் ஆப் சர்வீஸ் நேம் கொடுத்துருப்போம். இந்த நேமில் வந்து அது பப்ளிஷ் பண்ணிடும். இந்த அஸ்யூர் ஆப் சர்வீஸும் அஸ்யூர் டெவாப்ஸும் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்குது அப்படின்னா இந்த அஸ்யூர் சர்வீஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறது தான். இந்த அஸ்யூர் சர்வீஸ் கனெக்ஷன் க்ரியேட் பண்ணுறது ஒரு தனி ப்ராசஸ். நம்ம வந்து அந்த ஏஜென்ட்டு ப்ளஸ் இந்த அஸ்யூர் சர்வீஸ் கனெக்ஷன் இது எல்லாமே தனியாக பார்க்கலாம். அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். இப்போ இந்த அஸ்யூர் கனெக்ஷனை க்ரியேட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த அஸ்யூரினுடைய ஆப் சர்வீஸையும் அஸ்யூர் டெவாப்ஸையும் நம்ம இங்கே இது வழியாக தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகும் ட்ராப்பில் இருக்கிற அந்த ஏபிஐ வந்து இதில் வந்து பப்ளிஷ் ஆயிரும், டிப்ளாய் ஆயிரும். இப்போ நம்ம ஏபிஐ மட்டும்தான் டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம், இன்னும் எம்விசி ப்ராஜெக்ட் டிப்ளாய் பண்ணல. ஸோ அதுக்கு தனியாக ஒரு ஸ்டேஜில் வரும் டிப்ளாய் எம்விசி அப்படின்னு சொல்லிட்டு. அதே சேம் ப்ராசஸ் தான். கரண்ட்லேருந்து அந்த ட்ராப் ஆக்டிவேட்லேருந்து எடுத்து டவுன்லோட் பண்ணதை வந்து நான் இந்த ஆப் சர்வீஸில் வந்து டிப்ளாய் பண்ணுறேன். ஸோ அது எங்கே இருக்கும், ட்ராப்பில் இருக்கிற வெப் அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற அந்த பேக்கேஜ் எடுத்து இந்த ஆப் சர்வீஸில் வந்து நான் டிப்ளாய் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி வந்து இதை டிப்ளாய் பண்ணி வச்சுருக்கேன், அதை காட்டுறேன். இங்கே பைப்லைன்ஸில் போயிட்டு
இப்போது நான் 3 என்விரான்மெண்ட் வச்சுருக்கேன். ஒன்று வந்து டெவ், ஸ்டேஜ், ப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டெவோடது காட்டுறேன். இங்கே பில்டு சொல்யூஷன் இருக்குது. இப்போ இங்கே டிப்ளாய் டு ஏபிஐன்னு இருக்குது, எம்விசி இருக்குது. அது போக நான் ஒரு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஃபங்க்ஷன் ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணேன். அதையும் இங்கே டிப்ளாய் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னுடைய லேட்டஸ்ட்டு YAML கோட் இது. ஸோ இப்போ இதுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த டிஸ்பிளே நேம்னு கொடுக்குறோம்ல, ஸோ அந்த நேம் தான் இதெல்லாமே. ஸோ இங்கே வரதில் டிப்ளாய் டு எம்விசி, டிப்ளாய் டு ஏபிஐ, ஸோ இதெல்லாமே வந்து அந்த அதில் வர டிஸ்பிளேயில் வர நேம் தான். ஸோ இப்போ இங்கே பைப்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட 3 பைப்லைன் இருக்குது, டெவ், மாஸ்டர், ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு. ஸோ இப்போ நமக்கு வந்து பில்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் டிப்ளாய் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அது வரைக்கும் இது என்ன ஆகும் அப்படின்னா வெயிட்டில் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் ஃபைல் தான். இன்னும் YAMLல வந்து நிறைய சின்டாக்ஸ் இருக்குது. நிறைய நம்ம ஜிப் ஃபைலாக வந்து அப்லோட் பண்ணலாம், டிப்ளாய் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஃபியூச்சர் வீடியோவில் எப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலில் டெக்னாலஜி ரிலேட்டடாக டெய்லி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.